நம்ம தமிழ்நாட்டில் இந்தியன் வங்கியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொந்த ஊர்லேயே உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சேலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்லேயே உங்களுக்கு 15,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 31/7/2024, அதாவது இந்த மாதம் 31 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க்கோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். சரிங்களா? இந்த லிங்க்கை கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. சரிங்களா? இந்த பேஜுக்கு தான் இது கேரியர் வெப்சைட் பார்த்தீங்கன்னா indianbank.in, அதாவது இந்தியன் பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட் இது தான். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 டாட் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இப்போ ரீசெண்டாக வந்து என்ன நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாக இருக்கோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் இருக்குது இல்லைங்களா, அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இந்த மாதிரி உங்களுக்கு கேரியர் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக வந்து என்ன ஓப்பன் ஆகிருக்கோ அதே இருக்கும். இந்த கிளிக் இயர்னு இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு நோட்டீஸ் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? இது வந்து எதுக்காக ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்கன்னா என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரண்டிஸ் அண்டர் அப்ரண்டிஸ் ஆக்டுக்காக உங்களுக்கு 2024-2025க்காக உங்களுக்கு எடுக்க போகிறாங்க. டோட்டல் அதாவது வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1500 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 10/7/2024 31/7/2024 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், பாண்டிச்சேரி நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 277 வேக்கன்சி இருக்குது. எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்றது இவங்களே சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 277 வேக்கன்சி இருக்குது. எஸ்சியில் 52 வேக்கன்சி, அந்த மாதிரி உங்களுக்கு கேஸ்ட் வைஸ் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. இது யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் வந்து இதுக்கு அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. சரிங்களா? ஏஜ் அண்டு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/7/2024 20 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 5 ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷனும், மற்ற கேட்டகரிகளுக்கு வந்து 10 இயர் ரிலாக்ஸேஷனும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து தனி ரிலாக்ஸேஷனும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரிசர்வேஷன் வந்து எந்தெந்த கேட்டகரிகளுக்கு வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் வந்து எவ்வளோ ரிசர்வேஷன் இது இருக்கும் அப்படின்னு. ரிசர்வேஷன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் சர்வீஸ்மேன் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, ஆல்ரெடி எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணவங்க அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்து இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் இருக்கும், ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? 100 மார்க் வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்படி வந்து இது பண்ணுவோம், உங்களுக்கு வந்து சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு 15,000 உங்களுக்கு 12,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். மெட்ரோ அண்டர் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,000 வந்து உங்களுக்கு ட்ரைனிங்லேயே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஓசூர் ஆஃப் ட்ரைனிங், அதாவது ஓசூர் இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களோட ட்ரைனிங் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்றத இவங்க கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுக்குற இடத்துல தான் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதையும் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 500 வரைக்கும், அதாவது ஓபிசி இடபிள்யூடி ஜென்ரல் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 500 வரைக்கும். மற்ற எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மற்ற இந்த ஜாபோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 40 பேஜ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு ஜாப் எப்படி இருக்கும், ட்ரைனிங் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாம் ஃபுல் டீட்டெயிலும் இதிலே கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க கீழே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மேலே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, கிளிக் ஹியர் ரிஜிஸ்ட்ரேஷன்ட்டு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டேட்டும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா?
15/8/2024 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க பே பண்ணுறதுக்காக. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். டீட்டெயில், அதாவது உங்களுடைய எஜுகேஷன் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிவ்யூ பேஜ் வந்து உங்களுக்கு காட்டுவாங்க. நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அதை ஃபுல்லாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கரெக்ஷன் டேட் வந்து ரொம்ப லாங் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதை அப்ளை பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.